ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் மதுரையில் ஒரு ஆன்மீக பெருமையை எடுத்துரைக்கும். இந்த நிகழ்வை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது ஒரு மிக பழமையான புராண வரலாறு கொண்டது. கிபி 300 காலத்துல மதுரையை ஆட்சி செய்த மலைத்துவஜ பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சனமாலுக்கும் பிறந்த ஒரு குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. அதோட கண்கள் ரொம்ப மீன் போன்று இருப்பதால அதுக்கு மீனாட்சின்னு பேர் வைக்கிறாங்க. அதுதான் பார்வதி தேவி அப்படின்னும் அந்த குழந்தைய அதோட பார்வதியோட அவதாரம்னு சொல்றாங்க. ஸோ இந்த மீனாட்சி சின்ன வயசுல இருந்தே போர்க்கலைகள்லாம் தேர்ச்சி பெற்று தைரியமாகவும் தீர்மானம் நிறைந்த வீர மகளா விளங்குறாங்க. தனது குடிமக்கள் மீது அன்பும் அருளும் கொண்டு காத்து வந்த ஒரு தாய் போல நாட்டை நடத்தினாங்களாம். தனது வீரத்தால பல நாடுகளை வென்று இறுதியில இமயமலைக்கு படையெடுத்து போறாங்க. அங்க சிவபெருமான கண்டதும் அவங்களுக்கு ரொம்ப காதல் வயப்பட்டு திருமணம் செய்ய வேண்டும் என்று அவங்க கிட்ட கேட்குறாங்க. சிவபெருமானும் சம்மதிச்சு நீ மதுரை திரும்ப, நான் திருப்பி வந்து உன்னை மனம் முடிக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. மதுரைக்கு திரும்பிய மீனாட்சி மிகுந்த அரச வரவேற்போட பட்டாபிஷேகத்துல முடிசூடிக்கிறாங்க மக்களோட ஆசையோட. அந்த நாள் தான் 26ஆம் தேதி கொண்டாடப்படுது. அன்னையிலேருந்து சித்திரை திருவிழா ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஈசன் வந்து அவங்கள மனம் முடிக்கிறது திருக்கல்யாணம்னு சொல்லி கோலாகலமா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அப்படின்னு விமர்சையா கொண்டாடப்படுது. இந்த கதை நமக்கு பக்தி, வீரம், தெய்வீக அன்பு போன்ற அருமையான இணைப்பாகவும் மதுரையோட பெருமையும் எடுத்து சொல்லுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.